வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சுந்தர். 15 ஆண்டுகளுக்கு மேலாக சலூன் கடை நடத்தி கொண்டு வருகிறார். அவரிடம் சிறு நேர்காணலை வைக்கலாம் என்று ஒரு ஆவலில் இன்றைக்கு அவரை தேடி வந்திருக்கிறோம். வணக்கம் வெங்கடேசன். வணக்கம் ராஜ் சுந்தர் அவர்களே. எத்தனை வருஷமாக அந்த சலூன் கடையை வச்சுட்டு இருக்கீங்க? இப்போ நான் தொழில் கடன் முதலாளின்னு வைத்தது வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 12-13 வருஷம் ஆகுது. அதுக்கு முன்னாடி ஒரு 6 வருஷம் கற்றுக்கிட்டதுலேருந்து ஒவ்வொரு இடத்துலையும் அனுபவங்கள் வேலை செஞ்ச வட்டியும் முதலாளி ஆனது இப்போ ஒரு 12 வருஷம் ஆகுது. ஓகே. நீங்கள் எந்த வயதில் இந்த தொழிலை கற்றுக்கிட்டீங்க? சுமார் ஒரு 10வது முடித்து 6 மந்த்துக்கு அதுக்கப்புறமே போயிட்டேன். அப்போதைய காலகட்டத்துக்கு 10வது ஃபெயில் ஆன பிறகு வேறு ஏதாவது தொழில் தான் சூஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது. அப்போதைக்கு காலகட்டத்துக்கு அப்புறம் அப்பா எல்லாருமே சரி வேலைக்கு போய் ஜஸ்ட்டு கொஞ்ச நாள் கற்றுக்க அப்படின்னாங்க. அது அப்படியே டெம்பரரியாக கற்றுக்கலான்னு போனேன். அன்றைய காலகட்டம் நாளடைவில் அது அப்படியே பர்மனெண்ட்டாக கற்றுக்கிற மாதிரி ஆகிடுச்சு, குடும்ப சூழ்நிலை. சரி ஓகே, அதுக்கப்புறம் நம்ம தெரியாத தொழில் அலையிறதை விட தெரிஞ்சதையே கரெக்டாக கற்றுக்கிட்டு செய்வோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாளடைவில் கற்றுக்கிட்டு இப்போ கடையை வச்சதும். ஓகே. இப்போ உங்களுக்கு இந்த சலூன் கடை வைக்கிறது பாரம்பரிய தொழில் இருந்தால் கூட நீங்கள் சலூன் இந்த தொழிலை தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்ன? காரணம் என்னன்னாக்கா, எப்போவுமே வந்து ஸ்கூலில் படிக்கக்குள்ள படிப்பை பற்றி சொல்லி கொடுத்தாலும் சுய தொழில் ஒன்றை கற்றுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை வச்சு நம்மளும் சரி கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது. அது நாளடைவில் போனதும் சரி ஓகே, நமக்கு உழைப்புக்கும் கரெக்டாக இருக்குது, நம்ம செல்ஃப் எம்ப்ளாய் மாதிரி நம்ம சுய தொழில், யாரையும் எதிர்பார்க்கணும் யாருக்கும் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. நமது உழைப்பு நம்ம கையில் இருக்குது. அதனால் முடிவு பண்ணி இறங்கிட்டேன். இப்போ உங்கள் வீட்டில் மொத்தம் எத்தனை பேர்? நீங்கள்? நானும் எங்கள் அண்ணன், நாங்கள் 2 பேர் மட்டும்தான். கல்யாணம் ஆகிடுச்சிங்களா? 2 பேர்த்துக்குமே கல்யாணம் ஆகிடுச்சு. 2 பேர்த்துக்குமே கல்யாணம் ஆகிடுச்சு, மேரேஜ், குழந்தை எல்லாமே இருக்குது. இப்போ அண்ணன் எங்கள் கடை வச்சுருக்காருங்களா இல்லை வேறு பிஸ்னஸ் பண்ணுறாருங்களா? அண்ணனும் கடை வச்சுருக்காரு. அவரு கருவேப்பங்குறிச்சிலேயே கடை வச்சுருக்காரு, நானும் கருவேப்பங்குறிச்சிலே வச்சுருக்கிறேன். அவர் விருத்தாச்சலம் போகிற ரோட்டில் வச்சுருக்காங்க, நான் ஆண்டிமடம் போகிற ரோட்டில் வச்சுருக்கிறேன். இப்போ சுமார் நீங்கள் 10வது முடிச்சதுலேருந்து இப்போ நீங்கள் சலூனில் இருக்கீங்க இல்லைங்களா? ஆமாம். இப்போது கட்டிங்கில் வந்து இப்போ தற்சமயத்துக்கு ஷேவிங் கட்டிங் எவ்வளோ வாங்குறீங்க? தற்சமயத்துக்கு வந்து 150 ரூபா வாங்குகிறோம் கட்டிங் ஷேவிங்கு. கொஞ்சம் பழக்கமானவங்க லோக்கல்னாக்கா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி முன்ன பண்ண வாங்கிக்கிறது. ஃபிக்ஸட் ப்ரைஸ் வந்துனாக்கா 150. அதுக்கப்புறம் ஒர்க்கை பொறுத்து சேஞ்ச் ஆகும். பழக்கமானவங்க இருந்தாக்க கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது, அவ்வளோதான். இப்போ நீங்கள் இந்த சொந்த கடை, நீங்களே முதலாளி நீங்களே தொழிலாளி அப்படிங்கும்போது நீங்கள் யாருக்கும் கை கட்டி நின்று பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு லைஃப்பை தருது? அதாவது நம்ம வந்து டெய்லி காலையில் நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, நம்ம உழைப்பை பார்த்தாலே வாழ்க்கையில் முன்னேறலாம். நம்ம கையை நம்ம நம்பணும், அவ்வளோதான். யாரையும் எதிர்பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம வேலையை மட்டும் பார்த்தாலே வாழ்க்கையில் எப்போதாவது ஒரு லெவலுக்கு வந்துடலாங்கிற ஒரு நம்பிக்கை தொழிலில் உண்டு. சரிங்க வெங்கடேசன், இப்போ இந்த சலூன் அதாவது பியூட்டிஷியன் இந்த தொழிலில் வந்து ஒரு குறிப்பிட்ட நபர் தான் வரலாங்களா இல்லை விருப்பப்படுறவங்க அனைவருமே வரலாங்களா? இன்ட்ரெஸ்ட் இருந்தாக்க யார் வேணாலும் வரலாம். இப்போலாம் எங்கள் காலகட்டத்திலேயாவது வந்து ஒன் அண்ட் ஒன்லி அப்பா கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் கற்றுக்கிட்டால் தான் வரலாம். இன்றைக்கி வந்து இதுக்குன்னு டிப்ளமோ கோர்ஸு, இதுக்குன்னு தனியாக டிப்ளமோ படிப்பு எல்லாமே தனித்தனியாக இருக்குது. இன்றைக்கி இன்ட்ரெஸ்ட் இருக்குனாக்கா யார் வேணாலும் போனாக்க கற்றுக்கிட்டு உடனே வரலாம். இன்றைக்கி இது வந்து சினிமா துறையிலலாம் எங்கேயோ போயிட்டுருக்கு பிஸ்னஸோட லெவல். நம்ம ஊருக்கு இந்த லெவலில் மிடிலாக போயிட்டுருக்கு. இன்னும் சென்னையெலாம் பார்த்தா எவ்வளோ டெவலப்மெண்ட்லாம் எங்கேயோ போயிட்டுருக்கு, எவ்வளோ பெட்டராக இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு சாதாரணமாக ஒரு 10க்கு 10 ரூம் ஒரு சலூன் கடை ஆரம்பிக்கணும்னா அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ தேவைப்படுங்க? மினிமம் வந்து இன்றைய காலகட்டத்துக்கு மினிமம் வந்து ஒரு 2 லட்சமாவது தேவை. 2 லட்சம் தேவைப்படுதுங்களா? அந்த 2 லட்சம் எதை அப்படியே அந்த பர்டிகுலர் ஐட்டத்தை சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறவங்களுக்கு. பர்டிகுலர் வந்து இன்றைக்கி வந்து அட்வான்ஸாக செய்யணுன்னாக்கா கடைக்கு இப்போ ஆல்ட்ரேஷன் பண்ணுற கிளாஸ் ஒர்க்கர்ஸ், ப்ளைவுட் ஒர்க்கு, சேரு எல்லாமே மெட்டீரியல் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக பிராண்டடாக வாங்கி போட்டோம்னாக்கா பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சிம்பிளாக செய்யணுனாக்கா அது அந்த காலகட்டத்துலேருந்து சிம்பிளாக தான் இருக்குது. இன்றைய காலகட்டத்துக்கு ஹை லெவலுக்கும் போகாமல் நம்ம ஊருடைய லெவலுக்கு மிடிலாக செய்கிறதுக்கு மினிமம் 2 லட்சம் இருந்தாக்க நல்லா சூப்பராக திருப்தியாக செய்யலாம். இப்போது 90s கிட்ஸு, இப்போ நம்ம 2000 கிட்ஸுங்கிற மாரி சொல்லும்பொழுது இப்போ இந்த செட்டு பசங்கள்லாம் எந்த விதமான கட்டிங்கை விரும்புகிறாங்க? இன்றைய காலகட்ட பசங்க வந்து எல்லாருமே வந்து 1 சைடு பாக்ஸு, டபுள் சைடு பாக்ஸு, ஃபயர் கட்டிங்கு,
மாடலிங் கட்டிங் தான் கேட்குறாங்க. ஃபோன்லேயே அப்புறம் கூகுளில் சர்ச் பண்ணி டிசைனிங் மாடல் கேட்குறாங்க. 2K கிட்ஸ்லாம் வந்து டிசைன்ஸாக மேக்ஸிமம் விரும்புகிறாங்க. அந்த டிசைன்ஸ் வந்து ஒரு கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி இருக்குங்களா, இல்லை பப்ளிக் பிஹேவியர் எப்படி இருக்குது? இப்போ பாக்ஸிங் கட்டில் நல்லா தான் இருக்கும், தப்பு கிடையாது. பட் இருந்தாலும் பார்க்குறவங்களுக்கு அதை எப்படி, இப்போ பப்ளிக் எப்படி பார்க்குறாங்க? இப்போ ஒருத்தர் மாடர்னாக விட்டுட்டு போகிறாங்கன்னா அந்த ஒன் பாக்ஸு எல்லாம் சொல்கிறீங்க. அப்படிங்கும்போது அது நடைமுறையில் எப்படி சாத்தியப்படுது அவங்கள பார்க்கும்பொழுது? நடைமுறையில் பார்த்தாக்கா வந்து பப்ளிக் எல்லாமே வந்து அகென்ஸ்ட் தான், ஆப்போசிட்டாக தான் சொல்கிறாங்க. ஆனால் அதை வந்து இன்னைய ஜென்ரேஷன் விரும்புகிறாங்க அந்த ஸ்டைலை, இல்லைங்களா? இன்னைய ஜென்ரேஷன் பசங்க மட்டும்தான் விரும்புகிறாங்க. பேரண்ட்ஸுக்கும் பிடிக்கல, டீச்சர்ஸு பப்ளிக்குக்கும் பிடிக்கல. ஆனால் பசங்களுக்கு மட்டும்தான் பிடிக்குது. டீச்சர்ஸு ஸ்கூலில் வந்து இப்போ வாத்தியாரெலாம் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் பசங்களுடைய விருப்பம் அதை பண்ணணுன்னு தான் கேட்குறாங்க. இப்போ இடையில கூட வந்து கலெக்டர்லேருந்து எல்லாருமே சொல்லியிருந்தாங்க, இந்தமாரி பசங்களுக்கு கோடு போடுறது, மாடலிங்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது பசங்க வந்து அதை தான் லைக் பண்ணுறாங்க. அதனால் பசங்களுக்கு தான் வந்து நாங்கள் செய்ய வேண்டியதாக இருக்குது. ஓகே. இப்போது இந்த சலூன் கடையில் நீங்கள் பப்ளிக்கால் சில நெருக்கடிகள் சந்திக்கிற கூட வாய்ப்பு இருக்கும் வர கஸ்டமர்கிட்ட. அப்படி உங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் வர கஸ்டமர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஏதாச்சும் சம்பவங்கள் இருக்கா? அது அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்து. இல்லை, அந்த விருப்பம் ஓகே. இப்போ ஒரு சில பேர் நடந்தக்கூடிய விதங்கள், அது ஒரு சில பேருடைய பிஹேவியர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அது ஏதாச்சும் சில, இப்போ நம்ம வில்லேஜ் ஓரியன்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு அதில் ஏதாச்சும் சில மன வருத்தங்கள் கஸ்டமரோடு இருந்திருக்குங்களா? மேக்ஸிமம் அந்த அளவுக்கு நம்ம இருக்கிறத பார்த்தாலே யாரும் தவிர்த்துக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் இருக்குதுன்னுக்குள்ளே நம்ம பொது பிஸ்னஸ் வந்து நம்ம தொழிலுங்கிறதுக்குள்ளே வந்து பல பேர் பார்க்க வேண்டியது இருக்கும். அதில் சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும். நம்ம ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் பிஸ்னஸுக்கு கொஞ்சம் கஷ்டமாகும். ஃபஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி போய்கிட்டு டைம் வந்து நெக்ஸ்ட் டைம் அவங்கள வந்து கொஞ்சம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். சார் இந்த மாதிரி இது பண்ணாதீங்க, கொஞ்சம் அது சரி வராது, மற்றவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால் அது பண்ணாதீங்கன்னு சொல்லி நெக்ஸ்ட் டைம் எக்ஸ்பிளைன் பண்ணாக்க அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிக்கலாம். அப்படிங்களா? ஓகே. இப்போது எல்லா தொழிலையுமே வந்து போட்டிகள் வந்துருச்சு. இப்போ அது போல் வந்து இன்றைக்கி சலூன் கடைகளும் எக்கச்சக்கமான போட்டிகள் ஆகிடுச்சு. போட்டினா எல்லாருமே குறைஞ்சது ஒரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 20 சலூன் 30 சலூன் வந்துருச்சு. அந்த கேள்விகளை நான் கேட்குறேன். நீங்கள் சொல்கிறது ரைட்டு தான். எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்க கடை வச்சுட்டாக்க எல்லாமே நல்லா சம்பாரிச்சிடலாம், நல்லா செட்டில் ஆகிடுன்னு. ஆனால் அது அப்படி கிடையாது. அன்றைய காலகட்டங்களில் வந்து விலைவாசி உயர்வு எல்லாமே வந்து கம்மியாக இருந்தது. வாடகையிலேருந்து அட்வான்ஸ்லேருந்து விலைவாசி உயர்வுகள், மற்ற இதர பொருட்கள், எங்கள் ஜாமான் வாங்குகிற பொருட்கள் விலையே வந்து கம்மியாக இருந்தது. இன்றைக்கி எல்லாமே அதிகம். இன்றைக்கி நாங்கள் அதுக்கு அதிகமாக வாங்கினாலும் அந்த அளவுக்கு ஈடு கட்டுறதுக்கு செலவு மேனேஜ் பண்ணவே சரியாக இருக்குது. ஓகே. ஆவரேஜாக வந்து நம்ம ரன் பண்ணலாமே ஒஞ்சி பெரிய லெவலில் ஒன்றும் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். இன்னைக்கு சூழலில் வந்து பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ண முடியலனாலும் ஏதோ ஃபேமிலி ரன் பண்ணிக்கலாம், இல்லைங்களா? அவ்வளோதான், ரொட்டீன் பண்ணிக்கலாம். கரெக்டாக ரொட்டீன் ஓடிட்டு இருக்கிறோம். நம்ம பெருசாக அச்சீவ் பண்ணுறது இதை ஒரு பெரிய இதெல்லாம் ஒன்றும் இன்றைய காலகட்டத்துக்கு கஷ்டம்தான். இப்போ உங்களுடைய அனுபவத்தில் இப்போ நிகழ்கால இளைஞர்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அட்வைஸை சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு அனைவரும் நல்லா படிங்க. அது எல்லாரும் சொல்கிற அட்வைஸ் தான். படிச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு தொழிலுக்கு உண்டானதை படித்து இன்னும் டெவலப்மெண்ட் பண்ணுறதை பாருங்கள். அன்றைய காலகட்டம் நாங்கள் வந்து பிஸ்னஸ் கற்றுக்கிட்டோம், தொழிலில் இறங்கிட்டோம் அப்படின்னாக்கா இன்றைய காலகட்ட பசங்கள் யாருமே, எங்கள் பசங்களே இனிமேல் யாருமே அந்த தொழிலுக்கு வர்றதில்லை. எல்லாருமே கொஞ்சம் அட்வான்ஸாக படிக்கிறாங்க, படிச்சுட்டு வெளில போகிறாங்க. ரைட், ஓகே. இந்த ஒரு கேள்வி நான் கேட்க மறந்துட்டேன். இப்போ ஆல்ரெடி இப்போ நம்ம ஜென்ரேஷன் பரம்பரையாக செய்து கொண்டு இருக்கிறவங்க கூட ஒரு சில பேர் இந்த தொழிலை செய்கிறதுக்கு விரும்பாமல் டிரைவிங் ஆகிடுறாங்க, வேறு ஃபீல்டுக்கு போயிடுறாங்க. அந்த ஃபீல்டு இப்போ படிச்சுட்டு பெரிய ஆளாகிட்டா பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த பிஸ்னஸை விட்டுட்டு வேறு ஃபீல்டுக்கு போகிறாங்கல்ல, அது ஓரளவுக்கு அவங்களால அதில் தாக்கு பிடிக்க முடியுங்களா? இதில் வர வருமானங்கள் அதில் கிடைக்குதுங்களா? அது அவங்கவுங்க பிஸ்னஸில் இருக்கிறத பொறுத்து இருக்குது. ஆனால் அவங்க வந்து இதில் வர விருப்பம் இல்லாதால தான் வெளியில் போகிறாங்க. ஆனால் அது மனசில் தான் அவங்களுக்கு தெரியும். ஓகே. இப்போ அவங்க வராதுக்கு காரணம் என்னங்க? இந்த ஃபீல்டில் வந்து வராதுக்கு காரணம் இது எந்த அடிப்படையில் பார்க்கலாம் வராதுக்கு காரணங்கள்? அவங்க வளர்ந்த சூழ்நிலை, இடங்கள். காரணம் என்னன்னாக்கா, இப்போ நம்ம வந்து அதிக கொஞ்சம் ரிலேஷன் இருக்காங்கனாக்கா பேக்ரவுண்டு சப்போர்ட்டு, தொழிலை கற்றுக்கிறதுக்கு கூட பேக்ரவுண்டில் சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் கற்றுக்கிட்டு ஒரு பேக்ரவுண்டில் சப்போர்ட் இருந்தால் தான் கடையே வைக்க முடியும். அவங்களுக்கு அந்த சப்போர்ட்டும் இல்லை. அதோடு இல்லாமல் அந்த கம்யூனிட்டியும் கொஞ்சம் அகென்ஸ்ட்டு அந்த காலகட்டத்தில் இருந்திருந்தாக்க அவங்க அதனாலே வேணான்னு சொல்லி வேறு வேலைக்கு போகலான்னு போயிட்டு கஷ்டத்தோடு இருந்தாலுமே வெளியே சொல்லாமல் ஓடிட்டுருக்குறாங்க. ஓகே. இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த ஃபீல்டு வந்து ஆத்ம திருப்தியாக இருக்குங்களா?
மனசார கண்டிப்பாக நம்ம வேலையை வந்து செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொல்லி நம்ம முழு மனதோடு செஞ்சோன்னா எந்த தொழிலுமே சக்ஸஸ் தான், நிம்மதி தான், சந்தோஷம்தான். ஓகே நண்பர்களே, இதுவரை மேலும் இந்த சலூன் கடையை இன்னும் நவீனப்படுத்தி டெவலப் ஆக்கி மென்மேலும் இந்த தொழிலில் வளர்ச்சி அடைந்து பெரும் சாதனை படைக்கணும்னு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நண்பன் வெங்கடேசன் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ராஜ் சுந்தர் அவர்களே, நன்றி. ஓகே, நன்றி, மகிழ்ச்சி. நண்பர்களே, இந்த பேட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.